வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். தீபாவளி பரிசு தொகை உங்களுக்காக அறிவிச்சிட்டாங்க. ஸோ இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு தொகை 5000 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். இதை குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. தீபாவளிக்கு யார் யாருக்கெல்லாம் பரிசு தொகை வர இருக்கிறதுங்க? தீபாவளியோடைய கிஃப்ட் வாங்க நீங்கள் தயாராகி விட்டீர்களா? ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 5000 ரூபாய் பொருட்கள் மற்றும் காசு கிடைக்க போகுது. யாருக்கெல்லாம் கிடைக்கும்? வெளியான மிக மிக முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ டைட்டிலே பார்த்துருப்பீங்க. 2025ஆம் ஆண்டில் நிறைய சிறப்பம்சங்கள் எல்லாமே வர இருக்குது. நிறைய ஸ்கீம்களும் வெளியிட போகிறாங்க தமிழக அரசிடமிருந்து. அதுவும் ஒரு முக்கியமான ஸ்கீம் பற்றின தகவலை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காகவே சொல்ல போகிறேன். தீபாவளி தினத்தன்று தீபாவளி பரிசாக 5000 ரூபாய் குடும்ப அட்டைகளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. சரிங்களா? ரேஷன் அட்டைகள் எந்த வகையான அட்டைகள் அப்படின்றதையும் நான் இப்போ சொல்லப்போனேன். அந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற 3 வகையான அட்டைகள் அனைத்திற்கும் 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வழங்கப்படும். இல்லைனா கையிலேயே காசாக கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் தீபாவளி பரிசு தொகை தீபாவளி தினத்தன்று கிடைக்கப் போகிறது என்று தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இதற்கான அரசாணையும் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் மகளிர் உரிமை தொகை இது வகை வாங்கி கொண்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 5000 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். அவர்களுக்கு இந்த பரிசு தொகை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பற்றியும் சொல்லலாம். PM கிசான் கார்டில் 6 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் அக்கௌண்ட் வைக்கிறாங்க பார்த்தீங்களா. அதை பற்றியும் உங்களுக்காக நான் இப்போ சொல்ல போகிறேங்க. அதே மாதிரியான இந்த டோக்கன் எப்பொழுது உங்கள் ரேஷன் கடையில் உங்கள் பகுதிக்கு வழங்க போகிறாங்க அதை பற்றி எல்லாமே வீடியோ தொகுப்பில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் சொல்ல போகிறோம். ஸோ தீபாவளிக்கு பரிசு தொகை வழங்க இருக்காங்க. கிடைக்குமா கிடைக்காதா? நிறைய பேர் குழப்பத்தில் இருக்குங்க. தீபாவளி பரிசு ரெடியாக இருக்குது. இதற்கான டோக்கன் எப்போதுலேருந்து வழங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25ஆம் தேதியிலேருந்து உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடையில் போயிட்டு டோக்கனை பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ இப்போ இந்த டோக்கனால் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்ப தலைவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. இந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு 5000 ரூபாய் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. சரிங்களா? ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி தொகையாக இதை வழங்கலாம் என்று சொல்லியிருக்காங்க. ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகிறதுங்க. மகளிர் உரிமை தொகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகிறது. குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் அரசு தரப்பிலிருந்து நிதி உதவி வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு வழங்கும் இந்த நிதி உதவி மகளிர் உரிமை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. பொங்கல் பரிசு தொகை தீபாவளி பரிசு போல பொங்கல் தொகுப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை நாடுகளில் பொங்கல் வைப்பதற்காக அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாது கரும்பு வேஷ்டி சேலையும் வழங்கப்படுகிறது. இது மட்டுமே இல்லாமல் ரொக்க பணமும் வழங்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தீபாவளி பரிசு சில நாட்கள் முன்னர் தீபாவளி பிரதமர் ஆல்ரெடி நமக்கு பார்த்தீங்கன்னா நேற்றே பேட்டி கொடுத்தார். ஸோ எல்லாருடைய பரிசாக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நான் குறைச்சிருக்கேன். அதே போல் மாநில அரசு உங்களுக்கு 5000 ரூபாய் வழங்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. ஸோ 5000 ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு அப்டேட்டை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்டேட் சொல்லிட்டாங்க. இதற்கான அறிவிப்பை தீபாவளி பண்டிகையின் போது முதலமைச்சர் அறிவிப்பார் என தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை. இந்த அறிவிப்பு வெளியாகும் பட்சத்தில் தமிழகத்தில் சுமார் 2.2 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் பயனடைவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசாக வழங்க இருக்காங்க. இந்த அறிவிப்பு மிக மிக முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு விரைவில் வெளியிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதற்கான அறிவிப்பு இன்னும் அஃபிஷியலாக வெளியிடலை. ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய 25ஆம் தேதி முதல் உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடையில் இதற்கான டோக்கன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மக்களே, ரேஷன் கடை தரப்பில் இந்த அப்டேட்டை வழங்கியிருக்காங்க. ஸோ அனைத்து பெண்களுக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து
குறித்த மகிழ்ச்சி செய்திகளை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நல்ல நல்ல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்முடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். தீபாவளி பரிசு தொகை உங்களுக்காக அறிவிச்சிட்டாங்க. ஸோ இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு தொகை 5000 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். இதை குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. தீபாவளிக்கு யார் யாருக்கெல்லாம் பரிசு தொகை வர இருக்கிறதுங்க? தீபாவளியோடைய கிஃப்ட் வாங்க நீங்கள் தயாராகி விட்டீர்களா? ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 5000 ரூபாய் பொருட்கள் மற்றும் காசு கிடைக்க போகுது. யாருக்கெல்லாம் கிடைக்கும்? வெளியான மிக மிக முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ டைட்டிலே பார்த்துருப்பீங்க. 2025ஆம் ஆண்டில் நிறைய சிறப்பம்சங்கள் எல்லாமே வர இருக்குது. நிறைய ஸ்கீம்களும் வெளியிட போகிறாங்க தமிழக அரசிடமிருந்து. அதுவும் ஒரு முக்கியமான ஸ்கீம் பற்றின தகவலை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காகவே சொல்ல போகிறேன். தீபாவளி தினத்தன்று தீபாவளி பரிசாக 5000 ரூபாய் குடும்ப அட்டைகளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. சரிங்களா? ரேஷன் அட்டைகள் எந்த வகையான அட்டைகள் அப்படின்றதையும் நான் இப்போ சொல்ல போனேன். அந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற 3 வகையான அட்டைகள் அனைத்திற்கும் 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வழங்கப்படும். இல்லைனா கையிலேயே காசாக கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் தீபாவளி பரிசு தொகை தீபாவளி தினத்தன்று கிடைக்கப் போகிறது என்று தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இதற்கான அரசாணையும் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் மகளிர் உரிமை தொகை இது வகை வாங்கி கொண்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 5000 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். அவர்களுக்கு இந்த பரிசு தொகை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பற்றியும் சொல்லலாம். பிஎம் கிசான் கார்டில் 6 மாதத்தை 4 மாதத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் அக்கௌண்ட் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை பற்றியும் உங்களுக்காக நான் இப்போ சொல்ல போகிறேங்க. அதே மாதிரியான இந்த டோக்கன் எப்பொழுது உங்கள் ரேஷன் கடையில் உங்கள் பகுதிக்கு வழங்க போகிறாங்க அதை பற்றி எல்லாமே வீடியோ தொகுப்பில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் சொல்ல போகிறோம். ஸோ தீபாவளிக்கு பரிசு தொகை வழங்க இருக்காங்க. கிடைக்குமா கிடைக்காதா? நிறைய பேர் குழப்பத்தில் இருக்குங்க. தீபாவளி பரிசு ரெடியாக இருக்குது. இதற்கான டோக்கன் எப்போதுலேருந்து வழங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25ஆம் தேதியிலேருந்து உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடையில் போயிட்டு டோக்கனை பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ இப்போ இந்த டோக்கனால் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்ப தலைவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. இந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு 5000 ரூபாய் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. சரிங்களா? ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி தொகையாக இதை வழங்கலாம் என்று சொல்லியிருக்காங்க. ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகிறதுங்க. மகளிர் உரிமை தொகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகிறது. குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் அரசு தரப்பிலிருந்து நிதி உதவி வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு வழங்கும் இந்த நிதி உதவி மகளிர் உரிமை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. பொங்கல் பரிசு தொகை தீபாவளி பரிசு போல பொங்கல் தொகுப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை நாடுகளில் பொங்கல் வைப்பதற்காக அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாது கரும்பு வேஷ்டி சேலையும் வழங்கப்படுகிறது. இது மட்டுமே இல்லாமல் ரொக்க பணமும் வழங்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தீபாவளி பரிசு சில நாட்கள் முன்னர் தீபாவளி பிரதமர் ஆல்ரெடி நமக்கு பார்த்தீங்கன்னா நேற்றே பேட்டி கொடுத்தார். ஸோ எல்லாருடைய பரிசாக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நான் குறைச்சிருக்கேன். அதே போல் மாநில அரசும் உங்களுக்கு 5000 ரூபாய் வழங்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. ஸோ 5000 ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு அப்டேட்டை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்டேட் சொல்லிட்டாங்க. இதற்கான அறிவிப்பை தீபாவளி பண்டிகையின் போது முதலமைச்சர் அறிவிப்பார் என தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை. இந்த அறிவிப்பு வெளியாகும் பட்சத்தில் தமிழகத்தில் சுமார் 2.2 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் பயனடைவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசாக வழங்க இருக்காங்க. இந்த அறிவிப்பு மிக மிக முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு விரைவில் வெளியிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதற்கான அறிவிப்பு இன்னும் அஃபிஷியலாக வெளியிடலை. ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய 25ஆம் தேதி முதல்
உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடையில் இதற்கான டோக்கன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மக்களே, ரேஷன் கடை தரப்பில் இந்த அப்டேட்டை வழங்கியிருக்காங்க. ஸோ அனைத்து பெண்களுக்குமே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து மகிழ்ச்சி செய்திகளை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நல்ல நல்ல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்முடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.